अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। தேவி பாகவதம் 5வது ஸ்கந்தம் 23வது அத்தியாயம். வியாசர். இதுல எல்லாம் ஒரு முக்கியமான அம்பாளுடைய ஸ்டோரி, அதாவது கௌஷிகி அப்படின்னு தேவி மகாத்மியத்துல லட்சுமி சகஸ்திரம் இந்த கிரந்தங்கள்ல எல்லாம் கௌஷிகி அப்படிங்கிற ஸ்வரூபத்தை ரொம்ப விசேஷமா வர்ணிப்பா. அந்த கௌஷிகிங்கிற ஸ்வரூபத்தை, அந்த அம்பாளுடைய அவதாரம், அந்த அம்பாளுடைய காரியங்கள், அதை இப்ப மேல வர அத்தியாயங்கள் 23, 24, 25 இந்த அத்தியாயங்கள்லாம் சும்ப நிசும்பவதம் அதை வர்ணிக்கிறதாக. இது காளிகையினுடைய அவதாரத்தையும், அதாவது ரத்த பீஜன் இருக்காம இருக்கும், ரத்த பீஜனுடைய வதம், காளிகாம்பாளுடைய ஆவிர்வாவம், கௌஷிகியனுடைய ஆவிர்வாவம், கௌஷிகியனுடைய மகிமை, அது எல்லாத்தையும் இந்த இடம் வர்ணிக்கிறது. வியாச உவாச்ச. வியாசர் சொல்றார், ஏவம் ஸ்துதா ததா தேவி தெய்வதைஹி சத்ருதாபிதைஹி ஸ்வசரீராத் பரம் ரூபம் பிராதுர்பூதம் சகாரஹ. அம்பாளுக்கு என்ன பண்ணா, அம்பாளுடைய நீங்க பதில் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் அவ்வளவுதான் இல்லையா, அதுக்கு மேல 1 இல்ல 2. சோ இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணா, ஏவம் ஸ்துதா ததா தேவி, தேவர்களால் இந்த மாதிரி ஸ்தோத்திரம் செய்யப்பட்ட தேவி உடனே இமிடியட்லி ஸ்டார்டட் ஆக்டிங் அப்படின்னு உடனே காரியத்துல இறங்கினான். தெய்வதைஹி சத்ருதாபிதைஹி, சத்ருக்களாலே ஸ்தாபிக்கப்பட்ட, சத்ருக்களாலே வாட்டப்பட்ட தேவதைகளாலே ஸ்துதிக்கப்பட்ட தேவி என்ன பண்ணா, ஸ்வசரீரா பரம் ரூபம் பிராதுர்பூதம் சகாரஹ, தன்னுடைய சரீரத்திலிருந்து பரம் ரூபம், ஒரு உத்தமமான ரூபத்தை, ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு உருவம் தன் உருவத்திலிருந்து வரா மாதிரி, தன்னுடைய உருவத்திலிருந்து பிராதுர்பூதம் சகார. பார்வத்தியாஸ்து சரீராத்வை விஸ்ருதாச்ச அம்பிகாத யதா கௌஷிகீதி சமஸ்தேஷு ததா லோகேஷு பட்யதே. இப்ப அவளுக்கு கௌஷிகின்னு பேரு. அதான் பார்வத்தியாஸ்து சரீராத்வை, பார்வதியினுடைய சரீரத்திலிருந்து அம்பிகா யதா நிஸ்ருதா, அம்பாள் எப்ப வெளியில வந்தாலும் அவளுடைய சரீரத்திலிருந்து தான் என்ன ஆயிடுது, அம்பாள் இந்த மாதிரி அசுரவதம் பண்ணோம், உங்க காரியத்தை நான் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே பார்வதியினுடைய சரீரத்திலிருந்து என்ன ஆயிடுது, ஒரு உருவம் வெளியில வருது. அம்பிகா யதா நிஸ்ருதா கௌஷிகி, அந்த அம்பாளுக்கு கௌஷிகி அப்படின்னு பேரு. சமஸ்தேஷு லோகேஷு, எல்லா லோகத்திலையும் அந்த மாதிரி பார்வதியினுடைய சரீரத்திலிருந்து வெளியில வந்த உருவத்துக்கு கௌஷிகின்னா, கோசஹா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பச்சை கோஷம் அப்படின்னு சொல்றோம், அன்னமய கோஷம் எல்லாம் சொல்றோம் இல்லையா, கோசஹான்னாலே சரீரத்துக்கு பேரு. சோ கோசஹான்னு சொல்லப்படக்கூடிய சரீரம் அந்த கோஷத்திலிருந்து வந்ததுனால இந்த அம்பாளுக்கு கௌஷிகி. கோசஹா கோசாத்பவா கௌஷிகி, அதனால கோஷத்திலிருந்து வந்ததுனால அவளுக்கு கௌஷிகின்னு பேரு அப்படின்னா. நிஸ்ருதாயாம் தஸ்யாம் தா பார்வதி தனு வியத்யாத் கிருஷ்ண ரூபாச்ச சஞ்சாதா காளிகாசா பிரகீர்த்திதா. இப்ப என்ன எடுத்து பாக்கி, அதாவது அம்பாளுடைய பேலன்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு உருவம் வெளியில வந்துருத்து. நிஸ்ருதாயாம் தஸ்யாம் சா பார்வதி தனு வியத்யாத், தன்னுடைய உருவ மாற்றத்தினாலே அந்த உருவம் எப்ப வெளியில வந்ததோ பாக்கி இருக்கிற உருவம் என்ன எடுத்து கிருஷ்ண ரூபாச்ச சஞ்சாதா, அது ரொம்ப கருப்பா, அதாவது மகா கருப்பா அந்த உருவம், பார்வதியினுடைய பாக்கி உருவம் மகா கருப்பா ஆயிடுத்து. அதுக்கு காளிகா, கருப்பா இருக்கிறதுனால காளிகான்னு பேர் வந்தது. மஷீவர்ணா மகாகோரா தைத்தியானாம் பயவர்தினி. மஷீவர்ணா, அதாவது நம்ம மைன்னு சொல்லும் போது இந்த இந்தியன் இங்க்னு சொல்லுவோம், அந்த இதுல இருந்து வருது, ஆவுரியில இருந்து வருது இல்லையா, ஆவுரி அந்த இதுல இருந்து இந்தியன் இண்டிகோ அப்படின்ற பாருங்க, அந்த இது இந்தியன் இங்க் மாதிரி. அதனால அந்த பிளாக் இங்க் அந்த காலத்துல கையால எழுதும் போது பேப்பர்ல எல்லாம் எழுதுறதுக்கு ஒரு இங்கு பேனாவை தொட்டு எழுதுவா பாருங்க, அந்த மாதிரி கருப்பா இருக்கக்கூடிய இங்கு, அந்த கலர்ல பார்வதி இருக்கா. அதாவது பார்வதியிட்ட இருந்து வந்த உருவம் காளிகாங்கிற உருவம். மஷீவர்ணா மை, அந்த மை கலர்ல இருக்கா. மகாகோரா
தைத்தியானாம் பயவர்தினி, அசுராளுக்கே பயத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பயங்கரமான உருவத்தோட இருக்கா. காலராத்திரி சாப்ரோக்தா, அவளுக்கு என்ன பேர் வந்ததுன்னா காலராத்திரின்னு பேரு. காலராத்திரிங்கிறது என்ன சொல்லுவான்னா காலராத்திரி பிரதிமாம் அப்படிங்களா. அதாவது பிரளய காலம் இருக்கு பாருங்க, பிரளய ராத்திரிங்கிறது மகா பயங்கரமா மகா கோரமா இருக்க போறது. அந்த பிரளய ராத்திரிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முதல் நாள் ராத்திரி இருக்கு இல்லையா, அந்த பிரளய ராத்திரிக்கு முதல் நாள் இருக்கக்கூடிய ராத்திரி பயங்கரமா இருக்கக்கூடிய அந்த ராத்திரி, அதாவது புயலுக்கு முன் அமைதி அப்படின்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புயல் அடிக்க போறதுன்னா புயல் வரப்போறதுன்னு வச்சுக்கோ. முதல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கோம், ஆனா புயல் கிராஸ் பண்ண போறது அப்படின்னா அந்த கிராஸ் பண்ற நேரத்துக்கு கொஞ்ச நேரம் நல்ல ஒரு அமைதி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பயங்கரமா இருக்கக்கூடிய எந்த விதமான வெளிச்சமும் இருக்காது, எதுவும் இருக்காது, பயங்கரமான ஒரு அமைதியை டெஃபனிங் சைலன்ஸ்ன்றோம் பாருங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ராத்திரிக்கு காலராத்திரின்னு பேரு. பிரளய கால ராத்திரியும் காலராத்திரின்னு சொல்லுவா. சோ அதனால அந்த பயங்கரமா இருக்கக்கூடிய அந்த ராத்திரி போன்று அவள் இருப்பதால் காலராத்திரி, காலராத்திரி சா புரோக்தா, அவளுக்கு காலராத்திரின்னு பேரு. ஆனா அவ என்ன ஆகும், காலராத்திரிங்கிறதுனால அந்த மாதிரி வெறும்னு அவளை ஒரு பயங்கரமானவள் நினைச்சுன்றீங்கோ. காரிகா அப்படிங்கிறது கருப்பு வர்ணத்தினால வந்தது மட்டும் இல்ல, காலத்துக்கும் அதிபதியா இருக்கா அவ. காலமே அவளுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால காலிகான்னு பேரு. சோ காலத்தை கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கிறதுனால சர்வ காம பலப்பிரதா. ஜனங்கள்லாம் அவளை உபாசனை பண்றவாள்லாம் என்னென்ன விரும்புறாளோ, அவளுக்கு என்ன தேவையோ அவ்வளவுத்தையும் சாங்ஷன் பண்ணக்கூடியவள், எல்லா பலனையும் கொடுக்கக்கூடியவள். உபாசகாலுக்கு மிக இனிமையாக, மிக குவிக்காக, மிக வேகமாக பலனை கொடுக்கக்கூடியவள், காலத்துல பலனை கொடுக்கக்கூடியவள். அதனாலயும் காலிகான்னு பேரு அப்படின்ட்டு. சோ அப்படின்னு சர்வகாம பலப்பிரதான அந்த விஷயத்தை சொன்னார். அம்பிகாயா பரம் ரூபம் வீரராஜ மனோகரம். அந்த முதல் ரூபம் எப்படி இருந்தது, அம்பிகாயாக பரம் ரூபம், அந்த உத்தமமான முதல்ல வந்த ரூபம் வீரராஜ மனோகரம், சர்வபூஷண சம்யுக்தம், லாவண்ய குட சம்யுதம், அழகு நிரம்பி இருந்தது, எல்லா ஆபரணங்களுடன் கூடியிருந்தது, மனோகரம் ஃபேசினேட்டிங், ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. ததோ அம்பிகா ததா தேவான் இத்தியுவாச்சக சஸ்மிதா. மிதபூர்வா விபாஷின் ராமனை சொல்றோம் இல்லையா, தேவர்களை பார்த்து அந்த அம்பிகா, அதாவது அந்த கௌசிகி அவன் சொல்றா, தேவான் இத்தியுவாச்ச மேல சொல்ல போற வகையில சொன்னான். சஸ்மிதா அதாவது சிரிச்சிண்டே, அதாவது கோபத்தோட பேசல, அவ சிரிப்புடன் இந்த விஷயத்தை எடுத்து அம்பிகா அவளுக்கு சொல்றா. சஸ்மிதா திஷ்டந்து நிர்பயா யூயம் ஹனிஷ்யாமி ரிபூனிக. யூயம் நிர்பயாக திஷ்டந்து, நீங்கள் அனைவரும் பயமின்றி இருங்கள். ஹனிஷ்யாமி ரிபூனிக, ரிபூன் உங்களுடைய எதிரிகளை, ஹனிஷ்யாமி அவ்வளவு பேரையும் கொள்வேன். காரியம் வ சர்வதா காரியம், வஹா காரியம் எனக்கு என்ன வேலைன்னா வஹா காரியம் சர்வதா காரியம், உங்களுக்கு என்ன ஆகணுமோ அதுதான் எனக்கு செய்யப்பட வேண்டியதாக இருக்கு. நான் செய்யக்கூடியதாக, நான் செய்ய வேண்டியதாக இருக்கிறது உங்களுக்கு ஆக வேண்டிய காரியம். சோ வஹா காரியம், காரியம் உங்களுடைய செயல், உங்களுக்கு ஆக வேண்டியது காரியம், எனக்கும் செய்யப்பட வேண்டியது. So my duty is what you want. That is to complete what you want. காரியம் வ சர்வதா காரியம் விஹரிஷ்யாம் யஹம் ரணே. நான் போர்க்களத்துல அதுக்கேத்த மாதிரி விஹரிஷ்யாமே, ஐ வில் மூவ் அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு, நிசும்பாதீன் வதிஷ்யாமி யுஷ்மாக்கம் சுக்கஹேதுவே, உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய சௌரியத்துக்காக நிசும்பாதிகளை வதம் செய்கிறேன். இத்தியுக்த்வா சா ததா தேவி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, சிம்மாரூடா மதோத்கடா, சிம்மாரூடா சிங்க வாகனத்திலே 2 சிம்ம வாகினியாக, மதோத்கடா அந்த கர்வமும் அந்த காம்பீரியமும் தெரிகிற வகையில அவ போகும்போது என்ன ஆகும், ஏதோ பொம்பளையாச்சே வராளே, பயந்து போயிட போறாளே அப்படின்ற பதிலாம் இல்லாம ஒரு கர்வத்தோடையும் ஒரு காம்பீரியத்தோடையும் ஒரு மெஜஸ்டிக்கா என்ன பண்ணா, மதோத்கடா காளிகாம் பார்ஸ்வத கிருத்வா ஜகாம நகரேறி போக, காளிகை தனக்கு பக்கத்துல வச்சிருந்து சும்பனுடைய நகரத்தை நோக்கி போறா. கத்வா உபவனே தஸ்தௌ அம்பிகா காளிகான்விதா. சும்பனுடைய நகரத்துக்கு போயிட்டு உபவனே, சும்பனுடைய அந்த ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு பாருங்க, அத ராஜதானி கேபிட்டல் சிட்டி, அந்த தலைநகரத்துக்கு அடுத்தாப்புல தலைநகரை ஒட்டி வெளியில என்ன ஆகும்னாக்க ஒரு கார்டன் மாதிரி இருக்கும். அந்த கார்டன்ங்கிறது ஒரு காடா இருக்காது, காடுங்கிறது தானா நேச்சுரலா இயற்கையா வளர்ந்தது. இது காடு மாதிரி திக்கா இருக்கிறது, ஒரு ப்ரொடெக்டிவா இருக்கக்கூடியது. ஆனா ஜனங்கள்லாம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. சோ அது அண்டர் கண்ட்ரோல், ரிசர்வ் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட், அதுக்கு பேரு உபவனம்னு பேரு. அந்த உபவனத்துல நகரத்தை ஒட்டி நகரத்தை அடுத்து இருக்கக்கூடிய காடு. சோ நகரத்தை இருக்கக்கூடிய காடுனாக்கா நகரத்துக்கு ப்ரொடெக்டிவாகவும் இருக்கும்,
கொஞ்சம் செக்லூடட் பிளேஸாவும் இருக்கும். சண்டையெல்லாம் போனோம்னா ஊருக்குள்ள கஷ்டம் இல்லாம ஊருக்கு வெளியிலேயே சண்டை போறதுக்கு சௌரியமா இருக்கும். அதனால உபவனே அந்த காட்டுல போய் நகரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு கார்டன் வூட்ஸ் அதுல போய் என்ன பண்ணா, தஸ்தவ் ஷீ ரிமைண்டர் அங்க போய் அங்க இறங்கினா. அந்த இடத்துல தண்டு இறங்குறதுன்னு சொல்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல போய் தான் இறங்கினான். ஷீ கேம்ப்டு. அப்புறம் என்ன பண்ணா, இறங்கின உடனே இப்ப அவனை சேலஞ்ச் பண்ணணும், சும்பரை கூப்பிடணும் இல்லையா? அதனால யாருறாங்க சண்டைக்கு வரையா அப்படின்னு டைரக்டா கூப்பிடல. அது என்ன பண்ணா, முதல்ல அவளை அட்ராக்ட் பண்ணி அவளை ஃப்ளோர் பண்ணணும். அதனால ஜகாவத கலம் தத்ர ஜெகன் மோகன மோகனம். அவ என்ன பண்ணா, கலம் மிக இனிமையான குயில் போன்ற ஒரு குரல்ல எல்லாரையும் ஜெகன் மோகன உலகத்துல இருக்கிற அவ்வளவு மோகனம், உலகத்தில் இருக்கிற மக்களை மயக்குபவர்கள் யார் யார் எதெல்லாம் உண்டோ, அதாவது மன்மதனையே மயக்கக்கூடிய விதத்துல மோகனம், அவனையே மயக்கக்கூடிய விதத்துல ஜகோ பாட்டு பாடுறான். சுத்வா தன் மதுரம் கானம் மோகமியு ககா மிருகாகா. அங்க இருக்கிற ககாகா பறவைகளும் மிருகாகா மான்களும் அவைகள் எல்லாம் மயங்கி போய் அந்த பாட்டுல அவளுக்கு எதிர்க்க நின்று பாட்டை கேட்க ஆரம்பிச்சது. முதுஞ்ச பரமாம் பிராபுகு அமரா ககனே ஸ்திதாகா. ஆகாசத்துல போயிட்டு இருக்கிற ககன அமராகா தேவர்கள் எல்லாமே என்னாகும், பரமாம் முதாம் மிகுந்த சந்தோஷத்தை அடைந்தனர். தஸ்மின் அவசரே தத்திர தானவோ சும்பசேவகோ. அங்க எதேச்சி என்ன பண்ணாங்க, உபவனம்ங்கிறதுனால ஊரை அடுத்த காடு, அந்த காட்டுல விளையாடுறதுக்கோ இல்ல டைம் பாஸ் பண்றதுக்கோ சாதாரணமா ரொம்ப இவங்களா, அதாவது கொஞ்சம் கொஞ்சம் ஹை இது அரிஸ்டோகிராட்ஸ் போற வழக்கம். அதுல சும்பனுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடியவங்க, அவனுடைய சேனாதிபதிகளா இருக்கக்கூடியவங்க 2 பேர் சண்ட முண்டர்கள்னு. சும்ப சேவகோ சும்பனுக்கு அட்டெண்டன்ஸா இருக்கக்கூடிய தானவோ 2 அசுரர்கள். சண்டமுண்டாவிதோ சண்டன் முண்டன்னு கோரவ் ரமமானவ் அவ எதிர்ச்சியா. அதாவது அம்பாள் அங்க இறங்குற நேரத்துல, கௌசிகி அங்க இறங்கி இருக்கிற நேரத்துல இந்த அசுராலும் அங்க இருந்திருக்காங்க. தேர் என்ஜாயிங். அவளுக்கு இவா வரப்போறது தெரியாது, அம்பாள் வரப்போறது தெரியாது. ரமமானவ் எதிர்ச்சியா. அப்ப என்ன பண்ணாங்க, அவ 2 பேரும் ஆகத்தோ ததுஷாதேது தாம் ததா திவ்ய ரூபிணம். அந்த காட்டுக்கு வந்திருக்கிற அந்த 2 பேரும் ஆகத்தோ தாம் திவ்ய ரூபிணியும் ததிர்ஷாதே, அந்த மிகுந்த திவ்யமான ரூபத்தை உடைய அம்பாளை ததிர்ஷாதே பார்த்தனர். விவச்சனம் ததிர்ஷாதே. அம்பிகாம் கான சங்கீதாம் காளிகாம் புரதஸ்திதாம். அவளை அதுவும் எப்படிப்பட்ட அம்பாளை, திவ்ய ரூபத்தை மட்டும் இல்ல கான சங்கீதாம் பாட்டு பாடிட்டு இவாளை கவனிக்காம அம்பாள் என்ன பண்றா, தான் பாட்டுக்கும் தன்னுடைய இஷ்டத்துக்கும் பாடிட்டு இருக்கா. கான சங்கீதாம் பாட்டில் ஈடுபட்டு இருப்பவள் தான் பாடிக்கொண்டிருப்பவள். காளிகாம் புரதஸ்திதாம் அவளுக்கு முன்னாடி காளிகா இருக்கா. சோ காளிகா அம்பாள் 2 பேரையும் திருஷ்டுவாதாம் திவ்ய ரூபாஞ்ச தானவோ விஸ்மயான்விதோ. எதிர்பாராம இந்த சும்பனுடைய நாட்டுல, சும்பனுடைய ராஜதானியிலேயே, ராஜதானியை அடுத்த காட்டுல இந்த மாதிரி திவ்யமான ஒரு ரூபத்தோட கூடின ஒரு பெண் நின்றுட்டு இருக்குங்கிறத என்ன ஆயிடுது, விஸ்மயான்விதோ. 2 பேருக்கும் ஆச்சரியம் தாங்கல, இவ்வளவு தைரியமா ஒரு பொண்ணு இங்க வந்திருக்காளா அப்படின்ட்டு, அதுவும் தனியா வந்திருக்காளான்னு. அதனால ஜக்மதுகு தரசா பார்சோம் சும்பசிய நிருபசத்தன. சும்பனுடைய பக்கத்துக்கு என்ன பண்ணாங்க, ரொம்ப வேகமா படுவேகமா பார்த்த உடனே இவள்கிட்ட நிக்கல பேசல ஒண்ணுமே பண்ணல, குடுகுடுன்னு சும்பங்கிட்ட போறாங்க. சௌகத்வா தம் சமாசீனம் தைத்தியானாம் அதிபம் கிரகே. சோ வீட்டுல சும்பன் உட்கார்ந்துட்டு இருக்கான், தைத்தியானாம் அசுராளுக்கு ராஜாவா இருக்கிற சும்பன். அதனால என்ன பண்ண, சமாசீனம் அமர்ந்து கொண்டு இருக்கிறவனை பார்த்து மூச்சத்துகு மதுராம்பாணி. இந்த இடத்துல அவளுக்கு மூச்சு வாங்குறது, வேக வேகமா ஓடி இருந்திருக்காங்க, இந்த இன்ஃபர்மேஷனை உடனே சொல்லணும்னு. இருந்தாலும் தங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த மூச்சு வாங்கிட்டு சொன்னாக்க அது ஏதாவது ஒரு ஆங்ஷியஸ் மேட்டரா போயிட போறதுங்கிறதுக்காக நிறுத்தி நிதானமா கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு, அதாவது பெருமூச்சு விட்டுட்டு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு வச்சுக்கணும். மதுராம் வாணி இனிமையாக சும்பன்கிட்ட எந்த அளவுக்கு மென்மையா சாஃப்டா பேச முடியுமோ, எந்த அளவுக்கு சொன்னா அவனை அட்ராக்ட் பண்ண முடியுமோ, அவனை இன்சைட் பண்ண முடியுமோ, அதாவது அவனை தூண்டி விட முடியுமோ அந்த மாதிரி. அதனால மதுராம்பாணியும் பிரணமிய சிரசாந்திரபம் அவனை தலையாலே வணங்கி சொல்ல ஆரம்பித்தனர். ராஜன் இமாலயாத் காமம் காமினி காமமோகினி சம்பிராப்தா சிம்மாரூடா சர்வலட்சண சம்யுதா. இமாலயத்திலிருந்து ஒரு பெண் காமமோகினி, காமனியே மோகிக்கும்படி செய்யக்கூடிய, மன்மதனுக்கே மோகத்தை உண்டு பண்ணக்கூடிய, இல்ல காமமோகினி ரொம்பவும் நான் ரொம்ப அழகா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சிம்மாரூடா சிங்கத்து மேல ஏறிண்டு சர்வ லட்சண சம்யுதா எல்லா லட்சணங்களுடன், அதாவது மிகுந்த அழகுடன் எல்லா லட்சணங்களையும், எந்த இடத்துலயும் எந்த உருவத்திலையும் எந்த அங்கத்திலையும் ஒரு குறையும் சொல்ல முடியாதவளாய், கொஞ்சம் கூட ஒரு ஒச்சம் மாசு மறு எதுவும் இல்லாதவளாய்னு அர்த்தம். நேதிருசி தேவலோகேஸ்தி ந கந்தர்வ புரேததா. இப்படிப்பட்ட ஒரு பெண் தேவலோகத்திலேயே இல்ல கந்தர்வ லோகத்திலையும் பார்த்துட்டு இல்ல.
ந திருஷ்டா ந ஸ்ருதாவாபி பிருத்திவியாம் பிரமதோத்தமா. இப்படிப்பட்ட உயர்ந்த பெண் பிருத்திவியாம் பூலோகத்திலையும் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதும் இல்ல. கானஞ்ச தாதிருசம் ராஜன் கரோதி ஜனரஞ்சனம். அவ பாடுற பாட்டும் ஜனங்கள் அவ்வளவு பேரையும் மயக்கும் விதமாக, அவளை சந்தோஷப்படுத்தும் விதமாக அவ்வளவு இனிமையாக பாடுகிறாள். மிருகாஷ்டிஷ்டந்தி தத்பார்ஸ்வே மதுரஸ்வர மோகிதாக. மிருகாகனா மான்கள், மான்களும் அவளுடைய இனிமையான குரல்னாலே மயக்கமுற்றவர்களாய் அவ பக்கத்துல தைரியமா நின்று கேட்டு இருக்கு. நியாயதாம் கசிய புத்திரியம் கிமர்த்தமிக தாகதா. அவளை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க, யாருடைய பெண், எதற்காக இங்க வந்திருக்காள்னு தெரிஞ்சுக்க. நம்ம ஊருக்கு திடீர்னு ஒரு பொண்ணு வந்திருக்காருனாக்க, கிரீஷியதாம் ராஜசார்தூல தவ யோகியாஸ்தி காமினி. அவ உனக்கு எல்லா இடத்தையும் ஏற்ற பெண்ணாக இருப்பாள், அதனால அவளை கிரீஷியதாம், அவளை எடுத்துக்கொள், அதாவது அவளை மணந்துகொள். ஞாத்வா ஆணைய கிரகே பாரியாம் குரு கல்யாண லோச்சனாம். அந்த அழகான பெண்ணை ஞாத்வா தெரிந்து கொண்டு அவளை தெரிவித்து மணந்து கொள் அப்படின்னு. நிச்சிதம் நாஸ்தி சம்சாரே நாரி துவேவம் விதாகல. இப்படிப்பட்ட ஒரு அழகான பெண், இவ்வளவு உயர்ந்த பெண் எங்கேயுமே நிச்சயமா சம்சாரத்துல எங்கேயுமே கிடையாதுங்கிறது தட் இஸ் ஃபார் ஷூர். தேவானாம் சர்வரத்னானி. அப்புறம் அவ என்ன பண்றா, அம்மா பொண்ணு அழகான பொண்ணு நிறைய இருக்கா இல்ல எல்லாரும் இருந்துட்டு இருக்கான்ட்டு எங்கேயாவது கொஞ்சம் அலட்சியமா விட்டுட போறானேங்கிறதுக்காக அவனுக்கு என்ன பண்றா, இந்த பொண்ணு அப்படிப்பட்ட சாதாரண பொண்ணு இல்லைன்றதுக்காக மேல நீ என்னென்னலாம் பண்ணிருக்க, என்னென்னலாம் கவர்ந்துட்டு இருக்க, அவ்வளவு கறந்துட்டும் இந்த பொண்ணு இல்லைன்னாக்கா அந்த மாதிரி அதெல்லாம் எடுத்துட்டதுக்கு அர்த்தம் இல்லைங்கிறதுக்காக. தேவானாம் சர்வரத்னானி கிரகீதானி துவயான் இருக்க. தேவர்களுடைய எல்லா ரத்னமும் முன்னால கவரப்பட்டது. அது என்ன எடுத்து கஸ்மான் நேமா மராரோகம் பிரகுணாசி குணோத்தம. இந்த பெண் நிச்சயமா தேவலோகத்தை சேர்ந்தவளாதான் இருக்கணும். அவ்வளவு உயர்ந்த ரத்னங்கள் அத்தனையும் நீ கவர்ந்துட்டு இருந்தாலும் இந்த பெண்ணை இப்படி கவராம ஏன் விட்டுட்ட, இந்த பொண்ணு எங்க இருந்து திடீர்னு வந்திருக்க முடியும் இப்படி, சோ இவளும் தேவலோகத்தை சேர்ந்தவளாதான் இருக்கணும், இவளை ஏன் விட்டுட்ட. அதனால என்ன ஆகும், இந்திரசி ஐராவதா ஸ்ரீமான் பாரிஜாத தருஸ்ததா. இந்திரனுடைய உயர்ந்ததான மிகச்சிறந்த ஸ்ரீமான், ஐராவதத்துக்கே ஸ்ரீமான் அட்ஜெக்டிவ் சொல்றான். சோ ஸ்ரீமான் ஐராவதா, இந்திரனுடைய மிக உயர்ந்த ஐராவதமானது, அதே மாதிரி பாரிஜாத விருட்சம் என்ன கிரகீதா. அஸ்வஹா சப்தமுகா, அது ரெண்டும் ஒன்னால எடுத்துக்கொள்ளப்பட்டது இல்ல. அஸ்வஹா சப்தமுகா, இந்திரனுடைய உச்சை சிரவசுங்கிற குதிரை, அது எப்படிப்பட்டது, சப்தமுகா 7 முகங்களை கொண்டது. 7 முகங்களை கொண்டு, அதாவது 7 விதமா ஒரே நேரத்துல அது வந்து என்ன பண்ண முடியும், ரன் பண்ண முடியும். அவ்வளவு 7 விதமான ஃபாஸ்ட் அது கிடைக்கும். அவ்வளவு வசந்துதான் இருக்கிறதுனால சப்தமுகா. சூரியன்ட்ட 7 குதிரை இருக்கு, இந்திரன்ட்ட 7 முகங்களை கொண்ட குதிரை இருக்கு. சப்தமுகா துவயான் ரிப பலாத்கில. அவள்கிட்ட இருந்து ஃபோர்சிபிளி யூ ஹவ் டேக்கன் இட் அவே. விமானம் வைதசம் திவ்யம் மராள துவஜ சங்கீதம். வைதசம்னா வேதாகனா பிரம்மா, பிரம்மாவனுடைய மிக உயர்ந்த விமானம், திவ்யமான விமானம் மராள துவஜ. மராள துவஜன்னா மராளன்னா ஹம்சம், ஹம்ச கொடி பொருந்திய இந்த பிரம்மாவனுடைய விமானத்தின் என்ன பண்ண பலாத்வம் ரத்னபூதம் தத்பலேன அத்புதம். அது எப்படிப்பட்டது, ஸ்வயா ரத்னபூதம். விமானங்களுக்குள்ள மிக உயர்ந்த சிறந்த விமானம் பிரம்மாவனுடைய விமானம். ஸ்வயா ஆத்தம், அது பலாத்து பலாத்காரமாக ஒன்னாலே பெறப்பட்டது. குபேரசி நிதி பத்ம ஸ்வயா ராஜன் சமாகிருதா. குபேரனுடைய பத்மநிதியும் நீ எடுத்துன்னு வந்துட்ட. சங்கர் நிதி பத்மநிதி எல்லாம் சொல்றோம் இல்லையா, பத்மநிதி, பத்மநிதிங்கிறது 1000 பில்லியன். சோ அப்படிப்பட்ட பத்மநிதியும் என்ன பண்ண நீ கொண்டு வந்துட்ட. சத்ரம் ஜலபதே சிப்ரம் கிரகீதம் தத்வயா பலாத். இந்திரன் வருணனுடைய வெங்கொற்ற கொடை. பாசஸ்டாபி நிசும்பேன பிராத்ரா தவன் ரிபோத்தம. வருணனுடைய பாசம், அந்த பாசத்தையும் வருண பாசத்துன்னு வேதத்தெல்லாம் மந்திரங்கள்லாம் வரது பாருங்க. அப்படிப்பட்ட வருண பேசத்தையும் என்ன பண்ணா உன்னுடைய தம்பி நிசும்பன் எடுத்துன்னு வந்துட்டான். கிரகீதோஸ்தி ஹட்டாத்காமம் வருணஸ்ய திசஸ்திச. வருணன் ஜெயிச்சு அம்லான பங்கஜாம் துப்பியம் மாலாம் ஜலநிதிர்தம். வாடாத ஒரு தாமர மாலைய நீ எல்லாரையும் ஜெயிச்சு அதெல்லாம் எடுத்துக்கிறத பார்த்த உடனே சமுத்திரராஜன் என்ன பண்ணான், வாடாத அம்லான வாடாத, பங்கஜாம் மாலாம் தாமர மாலை, வாடாத தாமர மாலையை தானே உனக்கு கொண்டு வந்து தங்கிட்ட இருந்ததை கொடுத்துட்டான். பயா தவ மகாராஜா ரத்னானி விவிதானிச்ச. மிக உயர்ந்த ரத்னங்களையும் கொடுத்துருக்கான் உங்ககிட்ட இருக்கிற பயத்தினால. மிருத்யோகோ சக்தி, மிருத்யூன்ற தேவதையனுடைய சக்தியை நீ பறிச்சுட்ட. யமஸ்யாபி தண்டஹா பரமதாருணஹா, இமன்ட்டு இருந்து தண்டத்தையும் எடுத்துட்ட. துவயாஜித்வா ஹிருத காமம் கிமன்யத் வர்ணியதேன் இருப்ப. சோ எல்லா தேவதைகள்ட்டையும் இருக்கிற சிறப்புகள், அவர்களுடைய சக்திகள், அவர்களுடைய ஆயுதங்கள் அனைத்தும் பறிக்கப்பட்டிருக்கின்றன. காமதேனூர் கிரகீதாத்திய வர்த்ததே சாகரோத்பவா. காமதேனு ஒன்னால கவர்ந்து கொண்டு வரப்பட்டு விட்டது. மேனகாத்தியா வசேராஜன் ஸ்தவதிஷ்டத்தி சாப்தராக.
மேனகை முதலிய எல்லா அப்சரசுகளும் உன்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கா. ஏவம் சர்வாணி ரத்னானி துவயாத்தானி பலாதபி, தேவர்களுடைய இவ்வளவு விதமான ரத்னங்களும் உன்னால் பெறப்பட்ட போதிலும், கஸ்மான் கிருஹ்யதே காந்தா ரத்னமேஷா வராங்கனா, பெண்களுக்குள் மிகச் சிறந்தவளான காந்தா ரத்னம், பெண்களுக்குள் ரத்னம் போன்றவளான இந்த பெண் ஏன் முன்னால் இன்னும் எடுத்துக்கொண்டு வரப்படவில்லை, கவரப்படவில்லை, இந்த பெண் இன்னும் ஏன் பெறப்படவில்லை? கஸ்மான் கிருஹ்யதே காந்தா ரத்னம் ஏஷா வராங்கனா சர்வாணிதே கிரகஸ்தானி ரத்னானி விஷதான்யத அனையா சம்பவிஷ்யந்தி ரத்னபூதானி பூபதே. இந்த பெண் இங்கு இருந்து, இந்த பெண் அந்த ரத்னங்களை உபயோகப்படுத்தினால்தான் அந்த ரத்னங்கள் அத்தனைக்கும் மரியாதை. சாதாரணமா அவார்டு எல்லாம் கொடுக்கும் போது ஒண்ணு சொல்லுவோம் பாருங்க, அவார்டுனால இவருக்கு மரியாதை இல்ல, இவருக்கு கொடுக்கப்படுறதுனால அவார்டுக்கு மரியாதை அப்படின்ட்டு. அந்த மாதிரி அந்த ரத்னங்களை இந்த பெண் உபயோகப்படுத்தும் பொழுதுதான் அந்த ரத்னங்களுக்கு மரியாதையை ஒழிய, அந்த ரத்னங்கள் ரத்னமா ஆறதை ஒழிய வெறும்னு அந்த ரத்னத்தை வச்சுட்டு பிரயோஜனம் இல்லை. அதனால இவள் இல்லாமல், அந்த ரத்னங்களை அனுபவிப்பதற்கு இவள் இல்லாமல் அந்த ரத்னங்கள் அத்தனையும் பயனற்றவையாக உபயோகமற்றவையாக ஆயிடுச்சு. சும்மா ஏதோ நம்ம கண்ணாடிகள் வச்சுட்டு இருக்கோம் தான் இருக்கும். திரிஷு லோகேஷு தைத்தியேந்திர நேதிருஷி வர்த்ததே பிரியா தஸ்மாத் தாம் ஆனையாசு துவம் குரு பாரியாம் மனோகரா. இவ்வளவு மாதிரி 3 லோகத்திலையும் கிடையாது. அதனால அவளை உடனே கொண்டு வந்து உன் மனைவியாக ஆக்கிட்டோன்னு என்ன பண்ணா, சண்டன் முண்டன் 2 பேரும் சும்பன்ட்ட சொல்றான். வியாசர் மேல கதையை தொடர்றார். இது சுருத்வா தயோர் வாக்கியம் மதுரம் மதுராட்சரம் பிரசன்ன வதனப்ராக சுக்ரீவம் சந்நிதோ ஸ்திதம். இவ சொன்னதை கேட்ட உடனே இவனுக்கு முகத்துல ஆஹா இப்படிப்பட்ட ஒரு அழகான பெண்ணு இருக்கான்னு முகத்துல மூஞ்சி முழுக்க சிரிப்பு. அதான் பிரசன்ன வதனஹா. பக்கத்துல சுக்ரீவன் ஒரு இவன் இருக்கான், ஒரு மந்திரி. அவரை பார்த்து என்ன சொல்றான், பிரசன்ன வதனப்ராக சுக்ரீவன் சொல்றான், கச்ச சுக்ரீவ தூதத்துவம் குரு காட்டே சுக்ரீவ், நீ உடனே போ, தூதத்துவம் குரு, ஆக்ட் ஆஸ் மை மெசஞ்சர், எனக்கு வந்து தூதனா இருக்கக்கூடிய வேலையை இப்பொழுது செய் அப்படின்னு. விசக்ஷண, அதுவும் புத்திசாலியா அந்த காரியத்தை செய்யணும். உபாயோத்தோ பிரயோக்தவியோ காந்தாசு சுவிசிக்ஷணைக்கு முன்னாடியே இந்த மகிஷாசுரன் சொன்ன மாதிரிதான் சாமதான பேத தண்டம்ங்கிறதுல சாமம் தானம்ங்கிற அந்த 2 உபாயம் தான். உபாயோத்தோ பிரயோக்தவியோ, அதாவது ஒரு பெண்ணை வழிக்கு கொண்டு வரணும்னா 2 வழிதான், சாமத்தையும் தானத்தையும் தான். சாமதானே இதி பிராகு சிங்கார ரச கோவிதாக. அதாவது போர்ஸ்ங்கிறது என்ன ஆகும்னு சொன்னோம்னா பெண்களுடைய மனசை உடைச்சிடும். அதனால அவ வந்து என்ன பண்ணுவா, கோஆபரேட் பண்ண மாட்டா. அப்படிங்கிறதுனால போர்ஸ் should not be used அப்படின்னு சிங்கார ரச கோவிதாக. பேதே பிரயுஜ்யமானேபி ரசாபாசஸ்து ஜாயதே. பேதானாக்க சோயிங் சீட்ஸ் ஆஃப் டிசென்ஷன், அதாவது டிவைட் அண்ட் பாலிசின்னு சொல்றோம், டிவைட் அண்ட் ரூல் பாலிசின்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி எதிரியினுடைய ரேங்க்ஸை டிவைட் பண்றது. அதை டிவைட் பண்ணும்போது இங்க டிவைட் பண்றதுக்கு யாரும் கிடையாது. இந்த காளிகா அண்ட் கௌசிகி, அவளுக்கு அந்த காளிகாங்கிற ஃப்ரெண்ட் இல்லாம போய் அதை டிவைட் பண்ண ஆரம்பிச்சோம்னா என்ன ஆகும், தனக்கு ஃப்ரெண்டே இல்லைங்கிற எண்ணம் ஏற்படும். அதனால அவளுக்கு மூடே இருக்காது. அதனால என்ன ஆகும், பேதே பிரயுஜ்யமானேபி ரசாபாசஸ்து ஜாயதே நிகிரகே ரசபங்கஸ்யா தஸ்மாத்தோ தூஷிதோ புதைஹி. நிகிரகே கண்ட்ரோல், தண்டம் அதாவது ஃபோர்ஸ், அவளை வந்து வலுக்கட்டாயமா பிடிச்சி இது பண்றதுனால அந்த மாதிரி ஏதாவது பண்றதா இருந்தா ரசபங்கஸ்து ஜாயதே. அதனால சாவதான முகைர்வாக்கியைஹி ஸ்லக்ஷ்ணைஹி ஸ்லக்ஷ்ணைர் நர்மயுதைஸ்ததா கானயாதி வசேதூத காமினி காமபீடிதா. இந்த மாதிரி நடந்துக்கும் போது சிரிச்சு, நர்மயுதைகனாக்கா ஜோக்ஸ் எல்லாம் சேர்ந்துன்னு அர்த்தம். பொறுத்தையாருடைய மனசை கவர்ற மாதிரி ஜோக்குலரா இருக்கக்கூடிய வார்த்தைகளை உபயோகப்படுத்தினா எந்த பெண் தான் நம்ம வழிக்கு வரமாட்டா. அதனால அப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தி தாமம் ரொம்ப கன்சீலியேட்டராகவும் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் இதை தரேன் அதை தரேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆஃபரிங் எல்லாம் பண்ணி, அந்த பிரைப்னு சொல்லுவோம், தட் இஸ் கிவிங் ஹர் கிஃப்ட்ஸ். By giving gifts and speaking jocularly and speaking nicely and pleasantly, try to bring round அப்படின்ற மாதிரி என்ன பண்றான், அவன்கிட்ட அட்வைஸ் பண்றான். சுக்ரீவன்ட்ட எப்படி போனோம், என்ன பேசணுங்கிறதெல்லாம் சொன்னேன். இது நடுவுல இருக்கிற இந்த 4 ஸ்லோகமும் சும்பன் சுக்ரீவனுக்கு சொன்னது. மேல வியாசர் சொல்றார், சுக்ரீவஸ்து வச்சஸ்ருத்வா சும்போக்தம் சுப்ரியம் பகு. நிறைய விஷயங்கள் சும்பன் சொல்லியிருக்கான், எப்படி எல்லாம் நடந்துக்கணும். ஏன்னா அந்த பொண்ணுகிட்ட வந்து தப்பா நடந்து காரியத்துக்கு எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக சுப்ரியோக்தம் பகு நிறையவும் சொன்னான். அதை கேட்ட உடனே ஜகாம தரசா தத்துற வேகம், எல்லாருக்கும் உடனே அந்த பொண்ணை பிடிக்கணும், அந்த பொண்ணை பார்க்கணும், அந்த பொண்ணை கொண்டு வந்துடணும்ட்டு சோ செய்யற காரியங்களை வேகமா செய்யறாங்க. தரசான்னா குவிக்லி, ஜகாம தரசா தத்துற வேகமா போனான். எத்ராஸ்தே ஜெகதம்பிகா தா அபஸ்ய சுமுகீம் காந்தாம் சிம்மஸ்யோபரி சம்ஸ்திதாம். சிங்கத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த பெண்ணை பாக்குறா சம்ஸ்திதாம். பிரணம்ய மதுரம் வாக்கியம் உவாச்சு ஜெகதம்பிகா. என்ன சும்பன் கூப்பிட்டு சொல்லிருக்கா, சும்பனுக்கு பத்னியாக போனோம் இல்லையோ, அதனால பிரணம்ய
அவளை வணங்கி இவன் என்ன பண்றான், இனிமையா அவள்கிட்ட பேசுறான். தூதனுடைய வாக்கியங்கள் வரோரு திருசாராதிகி சும்ப சர்வாங்க சுந்தரஹா திரைலோக்கியாதிபதி சூரஹா சர்வஜித் ராஜதேந்திரபா. லோகத்துல சும்பன்னு ஒரு ராஜா இருக்கான். யாரு? திரைலோக்கியாதிபதி. 3 லோகத்தையும் தேவர்கள், தானவர்கள், தைத்தியர்கள், மனிதர்கள்னு அவ்வளவு லோகத்தையும் ஜெயிச்சு 3 லோகத்தையும் அதிபதியா இருக்கக்கூடியவன் அவன். அப்படிப்பட்ட ராஜா ராஜதே விளங்குகிறான். சர்வாங்க சுந்தரஹா, மனுஷன் மாதிரி இல்ல, சர்வாங்க சுந்தரஹா, எல்லா விதத்திலையும் அழகா இருக்கிறவனாக ஒரு ராஜா இருக்கான். தேனாகம் பிரேஷிதம், வெரி மச். தேனாகம் பிரேஷித காமம். காமம்னு சொன்னோம்னாக்க வெரி மச் ஷியூர்லி இண்டீடுலாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அவனாலே அனுப்பப்பட்டவன். அவன் என்ன பண்றான், ஸ்வத் சகாசம் மகாத்மனா, அப்படிப்பட்ட ஹை சோல்டு பர்சன், ரொம்ப தைரியமா இருக்கக்கூடிய, ரொம்ப மகாமனாக, ரொம்ப பெரியவன். அப்படிப்பட்டவனாலே உன் பக்கம் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஸ்வத்ரூப சரவணாசக்த சித்தேன அதிவிதூயதா, உன்னுடைய அழகு கேட்டதுல இருந்து உன்னிடம் மயங்கி அதிவிதூயதா, மிகவும் உன்னை உடனே அடையணும் அப்படின்னு வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அப்படிப்பட்டவனாலே மகாமனாக, அதாவது பெரியவனா இருந்தா கூட உன் அழகு கேட்டு மயங்கி கீழே விழுந்துட்டான். அவனால தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம இருக்கான்னு அந்த கான்ட்ராஸ்ட் அதையும் சேர்த்து காட்டுறார். மகாமனாக அதிவிதூயதேன்னு வச்சனம் தசி தன்வங்கி ஸ்ருணு பிரேம புரஸ்தரம், அன்புடன் கூடின அவனுடைய வார்த்தை. நான் இப்ப என்ன சொல்றேன்னா அது பிரேம புரஸ்தரம், அவனாலே அன்புடன் சொல்லப்பட்டது. பிரணிபத்திய யதா பிராக தைத்தியானாம் அதிபஸ்தொயி, உன்னை வணங்கி அவன் கூறுகிறான். பிரணிபத்திய, அவன் வெறும்னு சொல்லல, பிரணிபத்திய உன்னை வணங்கி யதா பிராக தைத்தியானாம் அதிபகா, தைத்தியர்களுக்கு அதிபதியா இருந்தாலும் வணக்கத்துடன் உன்னை வணங்கி அவன் தெரிவித்துக் கொள்வது அப்படின்னா. தேவா மயா ஜிதா சர்வே, அவ்வளவு உன்னை வணங்குறவன் மயா தேவாக சர்வே தேவாக ஜிதாக, என்னால அனைத்து தேவர்களும் ஜெயிக்கப்பட்டு விட்டனர், ஒருத்தர் கூட பாக்கி இல்ல. திரைலோக்கியானாம் அதிபகா, நான் எல்லாரோட்டும் என்ன பண்ணேன், எல்லா லோகத்தையும் ஜெயிச்சவன். யஜ்யபாகான் அகம் காந்தே கிருணாமீஸ்வீக ஸ்திதஸ்ததா, யஜ்யபாகங்கள், யஜ்யத்துல தேவர்களை நோக்கி என்னென்ன அவிர்பாகங்கள் கொடுக்கப்படுறதோ அவ்வளவு அவிர்பாகங்களையும் நான் இப்ப இருக்கிற இடத்துல இருந்துட்டு அவ்வளவுதையும் நான் எடுத்துக்கிறேன், ரிசீவ் பண்றேன். சோ யஜ்யபாகங்கள் அத்தனையும் என்ன நோக்கி வருது, அந்த யஜ்யபாகங்களை, அந்த அவிர்பாகங்களை எடுத்துட்டு நான் சக்தி படைச்சவனாக மேல மேல சக்தி உடையவனாக மாறுறேன். சோ யாகங்கள் அத்தனையும் என்னை நோக்கி, என்னை குறித்து பண்ணப்பட வேண்டும். அந்த அவிர்பாகங்கள் அத்தனையும் என்ன வந்து சேரணும்னு நான் என்ன பண்ணிட்டேன், அந்த மாதிரி ஆர்டர் போட்டு இப்ப யாகங்களுடைய சுரூபங்களே மாறி போயிடுது. கிருத்தசாரா கிருத்தானூனம் யௌகு மயா ரத்னவர்ஜிதா, யௌகு தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவலோகமானது கிருத்தசாரா, அதனுடைய அழகு, அதனுடைய கௌரவம், அதனுடைய பெருமை அனைத்தும் இழந்து, சாரா லூசிங் இட்ஸ் எசன்ஸ், அதாவது heaven has lost its essence, heaven has lost its glory. ரத்ன வர்ஜிதா, அதனுடைய ரத்தங்கள் அத்தனையும் எழுந்துவிட்டது, எல்லாத்தையும் என்னால அந்த மாதிரி செய்யப்பட்டு விட்டது. சொர்க்கமானது தன் மதிப்பை இழந்ததாக, தன்னுடைய கௌரவத்தை இழந்ததாக, எதற்காக அது சொர்க்கம்னு சொல்லப்படுறதோ அந்த சொர்க்கம்னு சொல்லப்படக்கூடிய காரணத்தை இழந்து விட்டதாக என்னால் செய்யப்பட்டு. சொர்க்கம் சொர்க்கமா இல்ல. யானி ரத்னாலி தேவானாம் தானி சாக்கிரதவானகம், தேவர்களுக்கு எல்லாம் என்னென்ன ரத்தனம் இருந்ததோ அவ்வளவுத்தையும் நான் எங்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டு விட்டேன். போக்தாகம் சர்வ ரத்னானாம் திரிலோகேஷு பாமினி, எல்லா பூலோகத்தில் இருக்கிற, அதாவது இது வரைக்கும் இந்த 3 லோகத்தில் இருக்கிற அவ்வளவு உயர்ந்த வஸ்துக்களையும் நான் ஒருவனே அனுபவிப்பனாக இருக்கிறேன். வசானுகா சுரா சர்வே மம தைத்தியாச்ச மாணவாக, தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள் அவ்வளவு பேரும் நான் சொல்றதை கேட்டு என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்காங்க. தொத்குணை கர்ணமாகத்திய பிரவிஷ்ய ஹிருதயாந்தரம் தொததீன கிருத காமம் கிங்கரோஸ்மி கரோமிகின், உன்னுடைய குணங்கள், உன்னுடைய அழகு, உன்னுடைய பெருமை அத்தனையும் வந்து என்னுடைய காதின் வழியாக என் மனசுக்குள்ள போயிருக்கு. சோ தொததீனஹா, உன்னுடைய கண்ட்ரோல்ல, உனக்கு கட்டுப்பட்ட உன்னுடைய அடிமையாக ஆயிட்டேன். கிங்கரோமி, உன்னுடைய சர்வெண்டாக நான் ஆயிட்டேன். கரோமிக்கு, உனக்காக நான் என்ன செய்யணும் சொல்லு, நான் உனக்காக இது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். தோம் ஆக்ஞாபய ரம்போரு தத் கரோமி வசானுகா தத் ஆக்ஞாபய ஆர்டர் மீ தத் வசானுகா, உன்னுடைய வசத்தில் இருப்பவனாக, உன்னுடைய கண்ட்ரோல்ல இருப்பவனாக எதை வேணாலும் செய்யறேங்கிறான். தோம் ஆக்ஞாபய தாசோகம் தவ சார்வங்கி ரக்ஷமாம் காமபானதாக, தாசோகம், நான் உனக்கு தாசனா, ஐ எம் யுவர் சர்வெண்ட், ஐ எம் யுவர் ஸ்லேவ். ரக்ஷமாம் காமபானதாக, மன்மதனுடைய பானத்திலிருந்து என்ன காப்பாத்துன்னா. பஜமாம் துவம் மராளாட்சி, மராளாட்சின்னா பெண், அதாவது ஹம்சம் போன்ற கண்ணை, அழகிய கண்ணை உடையவளே. பஜமாம் தவாதீனம் மராகுலம் திரைலோக்கிய சுவாமினி பூத்வா பும்ஷபோகான் அனுத்துமா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுனால நான் 3 லோகத்துக்கும் அதிபதியா இருக்கேன், நீ 3 லோகத்துக்கும் பட்ட மகிழ்ச்சி ஆயிடலாம்.
எல்லா விதமான போகங்களையும் அனுபவிக்கலாம். தவச்ச ஆக்ஞாகர காந்தே பவாமி மரணாவதி. இதுதான் முக்கியமா ஒண்ணு சொல்றான். மரணாவதி, மரணம் வரை, அதாவது தன் முடிவு வரை, தவ ஆக்ஞாகரஹா, உன்னுடைய நீ இட்ட வேலையை செய்பவனாக, உன்னுடைய கட்டளையை செய்பவனாக நான் இருப்பேன். அப்ப உன் மரணம் வரைக்கும் தானா? அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, அவத்யோஸ்மி வராரோகே த தேவாசுர மானுஷைகி, தேவர்கள் அசுரர்கள் மனிதர்கள்னு யாராலையும் கொல்லப்பட முடியாதவன். ஆகவே எனக்கு மரணம் என்பதே கிடையாது. நான் நித்தியமானவன், என்னைக்குமே இருப்பேன். சோ நீ இட்ட கட்டளையை என்னைக்குமே நான் செஞ்சுட்டு இருப்பேன். அதனால உனக்கு என்னைக்குமே எப்பவுமே கவலை இல்லாம நீ என்ன பண்ணலாம், என்ன கட்டளை இட்டு இருக்கலாம், உன் காரியம் நடந்துட்டு இருக்கும், உன் செயல் நடந்துட்டு இருக்கும். அதனால மரணம்ங்கிறதே இல்லாம நிம்மதியா சந்தோஷமா இருந்துட்டு இருக்கலாம் அப்படிங்கறதாக. சதா சௌபாகிய சம்யுக்தா, சோ எப்பொழுதும் சௌபாகியம். சோ கணவன் எப்பவுமே இருந்துட்டு இருக்கிறதுனால சௌபாகியத்துக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் அந்த சௌபாகியத்துடன் எப்பவும் இருந்துட்டு இருக்கலாம். பவிஷ்யசி வரானனே எத்திரத்தே ரமத்தே சித்திரம் தத்திர கிரீடஸ்வ சுந்தரி. இந்த 3 லோகங்கள்ல எந்த இடத்துக்கு வேணா, எங்க வேணா, எப்ப வேணா, எப்படி வேணா போலாம். இதி தஸ்ய வச்ச சித்தே விமர்சிய. இப்ப என்ன பண்றான், இதுவரைக்கும் அந்த தூதன் சும்பனுடைய வாக்கியங்களைய சொன்னான். இதி என்று தஸ்ய வச்சகா, சும்பனுடைய வச்சனங்களை சித்தே விமர்சிய மத மந்தரே, உன்னுடைய கர்வத்தினால மென்மையாக நடந்து செல்பவளே, அதாவது ஓ ப்ரௌட் ஒன், வக்தவ்யம் யத் பவேத் பிரேம்னா தத்ரூஹி மதுரம் மச்சா. என்ன சொல்லணுமோ, எதை சொல்லணுமோன்னு நீ உன் இஷ்டத்துக்கு புரியா இல்ல. பிரேம்னா மதுரம் மச்சா, பிரேமையுடன் கூடியது இனிமையான வாக்கியம், அதாவது ஒரு பாசிட்டிவ் ரிப்ளை அப்படின்னு. சும்பஸ்ச, நான் அதை என்ன பண்றேன், சும்பாயே தத் பிரவீமி, நீ சொல்றத நான் போய் சொல்றேன் அப்படிங்கிறான். யாசர் சொல்றார், தத் வச்சனம் ஸ்ருத்வா மிதம் கிருத்வா சுபேசலம், மென்மையாக, அதாவது என்ன பண்ண, சாஃப்டா இவன்கிட்ட போய் பேசி என்ன பிரயோஜனம்ட்டு பேசலாம். ஸ்மிதம் கிருத்வா, ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு மென்மையான ஒரு முறுவல், புன்முறுவலை போட்டுட்டு, தம்பிராக மதுராம் வாச்சம் தேவி தேவார்த்த சாதிகா, இவன் தூதன் தான், இவன்கிட்ட போய் கோவப்பட்டோ எரிச்சல் பட்டோ அதெல்லாம் ஒண்ணு ஆக போறது இல்ல. அதனால என்ன பண்ணா, அவன்கிட்ட எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி மதுராம் இனிமையான ஒரு வாக்கியத்தை அம்பாள் பேசுறா. தேவி சொல்றா, ஜனாமியகம் விஷும்பம் ச சும்பம் ச ஆதிபலம் இருக்கும். ஏன்னா இந்த சும்ப நிசும்பர்கள்ங்கிறவ பாக்கி மாதிரி இல்ல, பாக்கி பேர்லாம் இன்னார தவிர பாக்கி யாரும் எங்களை கொல்லக்கூடாது அப்படின்னு வர வாங்கிட்டு இருக்கா. சோ அந்த மாதிரி யாரோ ஒருத்தர யாரை தவிரன்னு வந்தாலோ பகவான் என்ன பண்றான், அந்த மாதிரி அந்த அவதாரத்தை எடுத்துட்டு அவளை சம்ஹாரம் பண்றதுக்கு வரா. பட் இவ என்ன பண்றான்னா, நாங்க தான் ஒருத்தரோட ஒருத்தர் இது பண்ணிக்கணும். இந்த சும்பர் நிசும்பர்னு சொல்ற பாருங்க, எங்க 2 பேரையும் ஒருத்தரை தவிர வேற யாரும் கொல்லக்கூடாது அப்படின்னு வர, அந்த முதுகைட்டபால் இந்த மாதிரி எல்லாம் வரம் வாங்கிட்ட மாதிரி, அந்த மாதிரி ஒரு பெக்யூலியரான வரம் வாங்கின்றதுனால இவாளுக்குள்ள இப்ப சண்டையை மூட்டி விடணும். இப்ப பேதம்ன்றது எப்படி பண்ணக்கூடாதுன்னு சும்பர் சொன்னாலும் அந்த மாதிரி இவாளுக்குள்ள அதை கிரியேட் பண்ணணும் இல்லையா. அதனால அதுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு இவ முதல்ல அது சுதாரிச்சுட கூடாது. சுதாரிச்சுக்காம இருக்கிறதுக்காக எப்படி பேசணுமோ, எப்படி அவ எப்படி புரிஞ்சுக்க மாட்டாளோ, அம்பாளுடைய இன்டென்ஷனை அவ எப்படி புரிஞ்சுக்க மாட்டாளோ, எப்படி அவ தப்பா அம்பாளுடைய இன்டென்ஷனை புரிஞ்சுப்பாளோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றா, இதெல்லாம் வார் டாக்டிக்ஸ் சொல்றோம் பாருங்க, அதுக்கேத்த மாதிரி அம்பாள் பேசுறா. அந்த இடத்துல என்ன பேசுறது அப்படின்னு, ஜானாமியகம் நிசும்பம் ச சும்பம் ச அதிபலம் நிருபம். சும்பம் நிசும்பம் 2 பேரையும் மிகுந்த பலம் பொருந்தினவளாக நான் நன்கு அறிவேன். ஜேதாரம் சர்வ தேவானாம் அந்தாரஞ்ச வித்விஷாம், எல்லா தேவர்களையும் ஜெயிப்பவர்களாகவும் எதிரிகளை அழித்தவர்களாகவும். ஒரு தேவர்கள் மிச்சம் இல்லை, யார்கிட்டையும் தோக்கல. ராவணனாவது சில பேர்ட்டு தோத்துருக்கான், மகாபலிட்ட தோத்துருக்கான், அப்புறம் வாலிட்ட தோத்துருக்கான், இவன்ட்ட அது பேர் என்ன, கார்த்திவீரியார்ஜுனனை ஜெயிக்க முடியல. இந்த மாதிரி ராவணன் சில பேர்த்து தோத்துட்டு அவள்லாம் பாச்சாப்பா அப்படின்னு என்ன பண்ண, இவனை துரத்தி விட்டுட்டா. அதனால கண்டுக்காம திரும்பி ஓடி வந்துட்டான் ராவணன். சோ ராவணனாவது அவன் எல்லாரையும் ஜெயிச்சா, ரொம்ப கஷ்டப்படுத்தினவன் பேர் இருந்தா கூட அவன் தோத்து போன சில ஆள்களும் இருக்காங்க. அதாவது அவன் யார்ட்டெல்லாம் தோத்தானோ அந்த இதெல்லாமும் ஹிஸ்டரி இருக்கு. சோ எல்லா அசுரர்களும் சில பேர் தோத்து போயிருக்காங்க, சில சமயம் அவளை எழுத்து நிக்க முடியாம வந்திருக்காங்க. ஆனா இவனை பார்த்து அம்பாள் சொல்றா, ஜேதாரம் சர்வ தேவானாம், he conquered all the people without exception, and ஹந்தாரம் சர்வ வித்விஷாம், எதிரிகளை தயாதாட்சணி இல்லாம அவளை கொள்ளுத்துறவன் அப்படியாக அறிவேன். ராசிம், அது மட்டும் இல்ல, அதோட நிறுத்தல. ஜேதாரம்னு சொன்னாக்க ராசிம் சர்வ குணானாஞ்ச, எல்லா குணங்களுடைய கூட்டமாகவும்,
வெறும்னு எல்லா குணங்களும் சொன்னா எல்லா நல்ல குணங்களும் அவன் எடுத்துக்கும் போது என்ன பண்ணுவான், சமஸ்த கல்யாண குணங்களுடைய கூட்டம் இவன்ட்டு தான் எல்லா குணங்களும் இருக்குன்னு எடுத்துப்பான் இல்லையா. அதனால சர்வ குணானாம் சமஸ்த கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமா இருக்கிறவன்னு இவன் புரிஞ்சுக்க போறான். தூதன் அப்படி போய் சொல்ல போறான். பௌக்தாரம் சர்வ சம்பதாம், அனைத்து சம்பத்துகளையும் அனுபவிப்பவனாகும். அதாவது ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, ஜெயிச்சதை ரசிக்கவும் அனுபவிக்கவும் தெரியறது. அது எப்படி எல்லாரோடையும் சேர்ந்து அனுபவிக்கிறது, ஷேரிங் அப்படிங்கிறது, அதுவும் சர்வ குணானாம் அப்படிங்கறதுனால அந்த குணங்கள் அத்தனையும் இருக்கு. அதான் சொல்ற தாத்தாரம். அதனால என்ன பண்ணுவான், தான் ஜெயிச்சது தான் மட்டுமே வச்சுட்டு இருக்கல, எல்லாருக்கும் ஷேர் பண்றான். தாத்தாரம் ச அதிசூரம் ச சுந்தரம் மன்மதாகிருதி, சுந்தரம் அழகானவன், மன்மதாகிருதி மன்மதனை போன்றவன், அனைத்து பெண்களையும் மயக்கக்கூடியவன் அர்த்தம். அது மட்டும் இல்ல, துவாத்ரிம்சத் லட்சணை யுக்தம், 32 சாமுத்திரிகா லட்சணங்கள்னு சொல்ற பாருங்க. அந்த 32 சாமுத்திரிகா லட்சணங்களுடன் கூடினவனாகவும் இவனை அறிவேன். அவத்தியம் சுர மானுஷைகி, அவன் தேவ அசுர மனுஷன் யாராலையும் கொல்லப்பட முடியாதவன் தான் அப்படின்னு சும்பனை பத்தி என்ன பண்ண சும்பன் சொல்றதாக அந்த தூதன் சொன்னா. ஆனா அம்பாள் ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்றா, அவத்தியம் சுர மானுஷைகி, தேவர்களாலேயோ மனிதர்களாலேயோ கொல்லப்பட முடியாதவனாக அறிவேன். ஏன்னா அசுராலே ஒருத்தர் அடிச்சுக்கலாம், அடிச்சுட்டு அவ போயிடலாம். அதனால அவனாலையும் கொல்லப்பட முடியாதவள்னு அம்பாள் சொல்லல. சுரமானுஷைகி அவத்தியம், இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த புராணங்களை யூஸ் பண்ணும்போது கூட, இவ்வளவு பெரிய காவியங்களை எழுதுறதா இருந்தாலும் அதுல எழுதுற ஒவ்வொரு பதத்திலையுமே அர்த்தம் பொருந்திருந்தாக, தப்பில்லாததாக, மாறாததாக எழுதுற பாருங்க. அவன் சொல்லும் போது தேவதானவ நரைகின்னா, அம்பாள் சொல்லும் போது சுர மானுஷைகி, தானவங்கிறத விட்டுட்டா. அதான் ஞாத்வா சமாகதாஸ்மியத்ர, அதனாலதான்ப்பா நான் இங்க வந்திருக்கேன். அவ்வளவு சிறந்தவனாக, அவ்வளவு நல்லவனாக, அவ்வளவு பெரியவனாக, அவ்வளவு வீரனாக, அவ்வளவு பலம் பொருந்தினவனாக, அவ்வளவு செல்வம் படைத்தவனாக அவன் இருக்கிறதுனாலதான் ஞாத்வா அப்படிப்பட்டவனாக அவனை அறிந்து சமாகதாஸ்மியத்ர இங்க வந்திருக்கேன். திருஷ்டுகாமா மகாசுரம், பலம் பொருந்தின அந்த அசுரனை பாக்கிறதுக்காக, அவனை பாக்குறதுக்காகவே இங்க வந்திருக்கேன்பா, நானே நேர்ல வந்திருக்கேன். ரத்னம், அம்பாள் சொல்ற, ரத்னம் கனகமாயாதி ஸ்வசோபாதிக விருத்தையே, ஒரு ரத்னம் இருக்கு பாருங்க, ரத்னமானது ஸ்வசோபா அதிக விருத்தையே, தன் அழக கல்ல மட்டும் ரத்ன கல்ல தனியா வச்சுட்டு இருந்தோம்னா அந்த ரத்னம் நல்லா இருக்குமோ? யாராலையாவது ரத்னத்தை தனியா கையில கல்ல எடுத்துன்னு போக முடியுமோ? கையில கல்ல எடுத்துன்னு போனா அது நல்லா இருக்குமோ? அது அழகு யாராவது நம்ம கிட்ட இருக்கு, நம்மளுக்கு அது அழகு உண்டு பண்றது ஆபரணமா ஆகுமோ? அந்த ரத்னத்தை ஒரு அருமையான ஒரு தங்க ஆபரணத்துல பதிச்சு அது அணிஞ்சிருந்ததுதான் ரத்னத்துக்கு அழகு. ரத்னத்துக்கு அழகுங்கிறது அது ஒரு தங்கத்துல புதிய படணும். ரத்னம் கனகம் சோபாதிக்க விருத்தியே கனகம் ஆயாதி, தன்னுடைய அழகை அதிகப்படுத்தி கொள்வதற்காக கனகம் ஆயாதி, அது தங்கத்துக்கிட்ட வருது. இதெல்லாம் ஒரு கேர்ஃபுல்லா இந்த வார்த்தையை பார்க்கும்போது, ரத்னம் சமாகச்சது காஞ்சனேனு பழமொழி. ரத்னமானது ஒரு இது இருக்கு, ரத்னம், அந்த ரத்னக்கல் எல்லாம் தங்கத்தோட சேரட்டும், தங்கத்தோட சேர்ந்தாதான் அதுக்கு அழகு அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு கல்யாணம் பண்ணிக்கும் போது ஒரு சரியான பெண் சரியான ஆணை அடையணும், அவ ரெண்டு பேருக்கும் சரியான ஒரு ஜோடிக்கு பொருத்தம் இருந்தாதான் அது நல்ல கல்யாணம், அது நல்லா மிளிரும் அப்படின்ற மாதிரி. சோ ரத்னம் சமாகச்சது, கனகத்தோட சேர்ந்தாதான் அப்படின்னு சொல்லும் பொழுது, அம்பாள் கல்யாணத்துக்கு ஒரு அழகான ஒரு இவன் இருந்தா, புருஷன் இருந்தா, அந்த மாதிரி அழகான புருஷனாக சும்பன் இருக்கான், அதனால அவனை தேடின்னு வந்தேன்னு சொல்ற மாதிரி வெளியில தெரியற மாதிரி இருக்கு. ஆனா வாஸ்தவத்துல பார்த்தா கௌஷிகிங்கிற அம்பாளுடைய பெருமை எப்ப தெரியறது? சும்பாசுர வதத்தினாலதான் அம்பாளுடைய பெருமை. அந்த கௌஷிகிங்கிற அம்பாளுடைய ஆவிர்வாவமே, அவளுடைய அவதாரமே சும்பாசுர வதத்துக்காக. சோ அந்த சும்ப வதத்துக்காக இருக்கும்போது அந்த சும்பாசுரனுடைய வதம் ஏற்பட்டாதான் கௌஷிகியினுடைய மகாத்மியம், அவளுடைய பெருமை வெளில வரப்போறது இல்லையா? அதனால அந்த கனகத்தினுடைய, அதாவது ரத்தனத்தினுடைய பெருமை, அந்த அம்பாளுடைய பெருமை சும்பவதத்தினால வர்றதுனால கனகம் ஆயாதி, கனகத்துக்கு சேர்ந்த மாதிரி சும்பாசுர வதத்துக்காக நாங்க சேர்ந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. சோ அதனால என்ன ஆகும், அம்பாள் சொல்ற வார்த்தையினுடைய உட்பொருள் என்னங்கிறது, தத்ராகம் ஸ்வபதிம் திருஷ்டும் தூராதேவ ஆகதாஸ்மிவை. ஸ்வபதிம், தனக்குத்தானே பதியா இருக்கான். ஸ்வபதினா தன்னுடைய பதின்னு அர்த்தம், என்னுடைய பதியை பாக்குறதுக்காகங்கிற மாதிரி அர்த்தம் கிடைக்கும். ஆனா இந்த இடத்துல ஸ்வபதிம்னா தனக்குத்தானே பதி. வாஸ்தவத்துல யார் பதி? பகவான் தான் இல்லையா? பகவான பதிங்கிறத உணராமல் தானே பெரியவன், தானே தனக்கு எல்லாமே நினைச்சுட்டு இருக்கக்கூடிய ஒத்தனை, அந்த பதியை பார்ப்பதற்காக யாரா பாவன் அப்படிங்கிறதுக்காக திருஷ்டும் தூராதேவ ஆகதாஸ்மி, எங்க இருந்தோ, அதாவது உனக்காக என்ன பண்ணிருக்கேன்,
உனக்கு நான் தூரகமா இருக்கேன். எல்லாருக்கும், அதாவது இந்த இதுல சொல்றாரு பாருங்க, அந்த இது ரொம்ப பக்கத்துல இருக்கு, தத்தூரே தத்வந்திகேன்னு, ரொம்ப பக்கத்துல இருக்க மகாமாயா ரொம்ப பக்கத்துல எல்லாருக்கும் இருக்கிறவளா இருந்தா கூட என்ன, அதுதானே காரண வஸ்து. காரணம் இல்லாம காரியம் இருக்க போறது இல்லையோ. ஆனாலும் நீ காரணம்னு உணர்ந்துக்கல, எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால உனக்கு தூரமா இருக்கிற மாதிரி தெரியறது. அதனால தூராதேவ, உனக்கு தூரமா இருக்கிறதுனால உனக்கு தூரமா இருக்கிறதுல இருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. திருஷ்டாமயா சுரா சர்வே மானவா புவி மானதாக கந்தர்வா ராட்சசாஸ்தானியே ஏற்ற அதி பிரிய தரிசனாக சர்வே சும்பபயாத்வீதாக வேபவானா விசேதசா. நான் எல்லாரையும் பார்த்திருக்கேன், தேவர்கள், மனுஷர்கள், கந்தர்வர்கள், பூமிலோகத்துல இருக்கிற அவ்வளவு பேரும் எல்லாருமே பிரிய தரிசனாக ரொம்ப சந்தோஷத்தோடையும் நம்மள இனிமையாக வரவேற்று நம்மளை பூஜிக்க கூடியவர்களா இருந்தாலும் அவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாதவர்களாய் சும்பபயா, சும்பன்ட்டு இருக்கிற பயத்தில இருந்து வேபமானாக பீதாக நடுங்குகிறவர்களா. எவ்ரிபடி இஸ் ஷேக்கிங், எவ்ரிபடி ஷேக்கிங் இன் தர் பேண்ட்ஸ் டைட்டன்ட் பை சும்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனால என்ன எடுத்து சுத்வா சும்பகுணானத்திர பிராப்தாஸ்மியத்தை திருக்ஷையா, சும்பனுடைய குணங்களை கேள்விப்பட்டு பார்ப்பதற்காக இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னா. கெட்டதூத மகாபாக ப்ரூவி சும்பம் மகாபலம், போப்பா சும்பனை போய் பார்த்து சொல்லு. நிர்ஜனே, அது எப்படி சொல்லணும், நிர்ஜனே எல்லாருக்கு நடுவுலையும் சொன்னேன்னாக்க எப்படி எடுத்துக்கிறது, எதா எடுத்துக்கிறது, எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம இருப்பான். நிர்ஜனே யாருமே இல்லாத போது, பக்கத்துல யாரும் இல்லாத போது, நிர்ஜனே ஸ்லக்ஷ்ணையா, யூ ஹாவ் டு ஸ்பீக் கான்பிடென்ட்லி அண்ட் என்ன சொல்றோம், நிறுத்தி நிதானமா அழுத்தி பேசணும். அதாவது தொலைன்னு பயந்து போய் ஒத்த வார்த்தையா தனித்தனியா பேசக்கூடாது. ஸ்லக்ஷ்ணையா திக் அண்ட் ஃபாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. வாசா வச்சனம் வச்சனான் மம துவாம் ஞாத்வா பலினாம் சிரேஷ்டம், அம்பாளுடைய வார்த்தை சும்பன்ட்ட என்ன சொல்லணுமோங்கிறதாக. துவாம் ஞாத்வா பலினாம் சிரேஷ்டம், பலம் பொருந்தியவர்களுக்கு சிரேஷ்டம் மிக உயர்ந்தவனாக. துவாம் ஞாத்வா சுந்தரானாம் சுந்தரம், அழகு பொருந்தியவர்கள் மனிதர்களுக்குள்ளே மிகுந்த அழகுடையவனாக. தாத்தாரம் நல்ல வதான்யனாக, அதாவது வெரி ஜெனரஸ். குணினாம் சூரம், சர்வ வித்யா விசாரதம், எல்லா வித்தியைகளும் நன்கு தெரிந்தவன். சூரம் ஜேதாரம் சர்வதேவானாம், எல்லா தேவர்களையும் ஜெயித்தவன். தக்ஷம் வெரி ஸ்மார்ட், வெரி ஸ்கில்ஃபுல், வெரி, அதாவது என்ன சொல்றது, திறமை மிகுந்த உடையவன். உக்ரம் வெரி ஹார்ஷ், அதாவது எதிரிகளுக்கு நடுவுல கொஞ்சம் கூட தயங்காதவன். உக்ரம் வெரி ஹார்ஷ். குலோத்தரம் தன்னுடைய குலத்திலே மிக சிறந்தவன். போக்தாரம் சர்வ ரத்னானாம், எல்லா ரத்னங்களையும் உலகத்தை, அதாவது வஸ்துக்களை, பொருள்களை அனுபவிக்க தெரிந்தவன். சுவாதீனம் பலோன்னதம், he is under his control, he is not under the control of somebody. அதான் ராஜா யார் சொன்னதையோ கேட்கல, யார் சொன்னதையோ கேட்டு எடுப்பார் கைப்பிள்ளையா இல்ல. சுவாதீனம் அண்டர் ஹிஸ் ஓன் கண்ட்ரோல். ஸ்வபலோன்னதம் தன்னுடைய பலம், தன்னுடைய சொந்த பலம், தன்னுடைய படைபலம், அதனாலே மிக உயர்ந்து இருக்கப்பட்டவன். அப்படிப்பட்டவனாக இருக்கக்கூடிய மிக உயர்ந்தவன் அப்படின்னு சும்பனை அறிவேன். பதிகாமாஸ்மியகம், நானும் எனக்கு ஒரு வரனை தேடின்னு இருக்கேன், இல்ல எனக்கு ஒரு தலைவனை தேடின்னு இருக்கேன். சும்பனை பதிகாமாஸ்மின்னு இல்ல, சும்பம் பதிகாமாஸ்மி, நான் பதியை தேடிக்கொண்டிருக்கிறேன். என்ன இவ சொல்றதே வேறையா சொல்ல போறா, இவ சும்பனை பதியாக தேடுறேன்னு சொல்லல. பதிகாமாஸ்மியம், சும்பனை அறிவேன். பதிகாமாஸ்மியகம், நான் பதியை தேடுபவளாக இருக்கிறேன். சத்தியம் தவ யோகியா நராதிப, இருக்கலாம் உனக்கு தகுந்தவளாக நான் இருக்கலாம். தவ யோகியா ஸ்வேச்சையா நகரே தேத்திர சமாயாதா மகாமதே, அதனால நீ எனக்கு தகுந்தவனா இருக்கலாமோன்னு ஸ்வேச்சையா ஆண்மை ஓன் அக்கார்ட் ஐ ஹவ் கம் ஹியர், நீ எப்படிப்பட்டவனா இருப்ப அப்படிங்கிறதுக்காக. மமாஸ்தி காரணம் கிஞ்சித் விவாகே ராட்சசோத்தம, என்னுடைய விவாகத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. மமாஸ்தி காரணம் கிஞ்சித், நான் விவாகம் பண்ணிக்கிறதுல சட்டுன்னு எடுத்துல என்னால விவாகம் பண்ணிக்க முடியாது, ஒரு காரணம் இருக்கு, ஒரு ப்ராப்ளம் இருக்கு. பாலபாவா விரதம் கிஞ்சித் கிருதாராஜன் மயாபுரா, புரா சின்ன வயசுல நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் விளையாடிட்டு இருக்கும் போது பாலபாவா அவுட் ஆஃப் சைல்ட், இந்த சைல்டுஹுட் அவுட் ஆஃப் சைல்டிஷ்னஸ், பாலபாவா விளையாட்டுத்தனமாக, விளையாட்டு பருவத்திலே விளையாட்டுத்தனமாக, அவுட் ஆஃப் சைல்டிஷ்னஸ், பாலபாவா விரதம் கிஞ்சித் ஐ ஹவ் டேக்கன் எ வவ், விரதம் கிஞ்சித் கிருதம் மயா, என்னாலே ஒரு விரதம்னாக்கா ஒரு ஒரு பிரதிஜையானது செய்யப்பட்டிருக்கு. என்னது? கிரீடந்தியாச்ச வயசியாதிகி சகைகாந்தே எதிர்ச்சையா,
நாங்க பெண்கள்லாம் சேர்ந்து ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கும் போது நீ எப்படிப்பட்டவங்களை கல்யாணம் பண்ணிப்ப, நீ எந்த மாதிரி கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒவ்வொருத்தையும் பேசிட்டு இருப்பா இல்லையா. வயசியாபிகி கிரீடந்தியா, என் வயது ஒத்த பெண்களுடன் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஏகாந்தே தனியா எதிர்ச்சியா ஒவ்வொருத்தையும் பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆகும், மூடுல தானா வாய் வார்த்தையா வந்துரும். அவ யோசிச்சு இதுக்கு காரண காரியங்கள் இருக்கா, இதை நம்மளால யூஸ் பண்ண முடியுமா, இது எம்ப்ளாய் பண்ண முடியுமா, இதை ஃபில்அப் பண்ண முடியுமா, இதை நாளைக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா அப்படிங்கறதெல்லாம் பத்தி யோசிக்காம எதிர்ச்சியாக தற்செயலாக ஆக்சிடென்டலி நான் என்ன பண்ணேன், ஒரு வார்த்தையும் சொல்லிட்டேன். ஆனா சொன்ன வார்த்தை சொன்னதுதான் அது மீறதுக்கு விரும்பல. என்ன சொன்னேன், ஸ்வதேக பல தர்ப்பேன சகீனாம் புறத்தோரகா. அந்த சமயத்துல நம்ம அம்பாள் மதுரை மீனாட்சி பாக்குறோம் இல்லையா, மீனாட்சி என்ன பண்ணா, மிகுந்த பலம் பொருந்தினவளாக இருந்தா. அதனால எல்லாரையும் அவ ராஜகுமாரியானவன்னு எல்லாரையும் ஜெயிச்சுட்டு போயிட்டு யார் என்ன ஜெயிக்கிறானோ என்ன ஜெயிக்கிறவனோ மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்ட்டு அவ என்ன பண்ணா, சகல பேரையும் ஜெயிச்சுட்டு போயிட்டு இருந்தா யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. கடைசியில பகவான் பரமேஸ்வரனை பார்த்தா அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி கிட்டத்தட்ட அதே கதை தான். அதே மாதிரி ஸ்வதேக பல தர்ப்பேன, எனக்கும் மிகுந்த தைரியமும் மிகுந்த உடம்புல சக்தியும் மிகுந்த ஆயுதங்களை ஹேண்டில் பண்றதுல திறமையும் இருந்தது. ஸ்வபல தர்ப்பேன, என்னுடைய பலத்தினுடைய தர்ப்பேன கர்வத்தினாலே, என் பலத்தின் மீது நான் கொண்ட கர்வத்தினாலே, சகீனாம் புறத்தகா, என் தோழிகளுக்கு முன்பு, ரகஹா தனியா, இது எங்க அப்பா அம்மாக்கு எல்லாம் தெரியாது, ரகஹா தனிமையில், மத் சமான பலசூரே ரணயமாம் ஜேஷியதி ஸ்புடம், எனக்கு சமானமான ஒரு வீரன் சூரன் என்னை யார் போரில் தோற்கடிப்பானோ, தம் வரிஷ்யாம்யகம் காமம் ஞாத்வா தஸ்ய பலாபலம், தஸ்ய பலாபலம் ஞாத்வா, அவனுடைய திறமை என்ன, அவனுடைய வீக்னஸ் என்ன, அவன் எப்படிப்பட்டவன் என்பது அனைத்தையும் ஒரு போரில் அவனுடைய சண்டை திறமையை உணர்ந்து கொண்டு, அவனுடைய போரிடும் திறமையை ஸ்டாமினாவை உணர்ந்து கொண்டு தம் வரிஷ்யாமி அப்படின்னு ஜகசூர் வச்சனம் சுருத்வா சக்கியோ விஸ்மிதானனாக. நான் வார்த்தையை சொன்னது கேட்ட உடனே ஒரு பொம்பளை போய் சண்டை போடுறதா, அதுவும் ஒரு ஆம்பளையோட சண்டை போட்டு ஆம்பளையை ஜெயிக்கிறதா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு விஸ்மிதானனாக அவர்களுக்கே என்ன எடுத்து ஒரு ஆச்சரியத்துடன் ஜகசு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிம் ஏத்தையா கிருதம் குரூரம் விரதம் அத்புதம் ஆசுவை, ஏத்தையா குரூரம் விரதம் கிம் கிருதம், இவ்வளவு கடுமையான, இவ்வளவு தாங்க முடியாத, இவ்வளவு ஃபில்அப் பண்ண முடியாத ஒரு விரதத்தை என்ன பண்ணிட்டு இருக்கா, எப்படிப்பட்ட விரதத்தை எடுத்துட்டு இருக்கா, அத்புதம், இது வரைக்கும் கேள்விப்படாததாக வேற இருக்கே அப்படின்னு. தஸ்மாத் ஸ்வமபி ராஜேந்திர ஞாத்வாமே ஹீதிருஷம் பலம், அதனால நீயும் தெரிஞ்சுக்கோ, இது என்னுடைய விரதம் மட்டும் இல்ல, இந்த விரதத்தை நான் எடுத்துக்கணும்னா என்னுடைய பலம் எப்படி இருக்கு அப்படிங்கறது நீ புரிஞ்சுக்கலாம். என்னுடைய பலத்து மேல எனக்கு எவ்வளவு கர்வம் இருக்கு, என்னுடைய பலத்தின் மேல எனக்கு எவ்வளவு கான்பிடன்ஸ் இருக்கு, அந்த விஷயத்தையும் நீ புரிஞ்சுக்கலாம். சோ ஞாத்வா ஹீதிருஷம் பலம், இப்படிப்பட்ட பலத்தை உணர்ந்து கொண்டு ஜித்வா மாம் ஸ்வபலேனாத்ர, என்னை ஸ்வபலேன தன்னுடைய பலத்தினாலே ஜெயித்து, வாஞ்சிதம் குரு ஆத்மனஹா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செஞ்சுக்கோ, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா சண்டையில என்ன ஜெயிச்சுட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். துவம்பா தவானுஜோ பிராதா சமேத்திய சமராங்கனே, நீயாவது கல்யாணம் பண்ணிக்கோ, நீயாவது சண்டை போட்டு ஜெயி, இல்ல உன்னுடைய பிராத்தாவாவது யூசும்பனாவது சமேத்திய வடனாங்கனே ஜித்வாமாம் சமரேனாத்ர விவாகம் குரு சுந்தர, சோ என்னை ஜெயித்து அதுக்கப்புறம் விவாகத்தை பத்தி யோசிக்கலாம் அப்படிங்கறதாக அந்த சுக்ரீவன் தூதன்ட்ட சும்பன் என்ன சொல்லி அனுப்பிச்சானோ அதுக்கு அம்பாள் பதில் சொன்னா. சுக்ரீவன் போய் மேல என்ன சொல்றான், மேல என்ன நடக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு அசுரனா வரப்போறா, ஒவ்வொருத்தரும் இதேதான் பேச போறாங்க, என்ன ஏதுங்கிறத மேல வர கிளாஸ்ல பார்க்கலாம்.